رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பைத்துல் மஅமூர் என்னும் இறை இல்லத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுவார்கள்? இதுக்கான ஆன்சர் 70,000. மார்க்கத்தை பொறுத்தவரை எனக்கு எல்லாம் தெரியும், இதற்கு மேல் கற்க ஒன்றும் இல்லை என யாராலும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது அனுபவம் கிடைக்கும். மார்க்க அறிவை வளர்த்து கொள்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. இது போன்ற வீடியோக்கள் ஓரளவு நமக்கு உதவி செய்யும். தினம் ஒரு துவாக்களை கற்பதும் இதில் அடங்கும். துவாக்களை பொறுத்தவரை நீங்கள் கற்க கற்க இன்னும் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு துவா என தேர்ந்தெடுத்து ஓதி வரும்போது நம் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நாம் எதிர்பார்த்த ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும். நம் கவலைகள், கடன்கள், கஷ்டங்கள், நோய்கள் நீங்க நாம் கேட்கும் துவாக்கள் காரணமாக இருக்கும். அனைவரும் பலன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம சேனல்ல வழக்கமாக துவாக்கள் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சிம்பிளான ஒரு துவா, சேம் டைம் பவர்ஃபுல்லான துவாவை தான் சொல்ல போறேன். உங்கள் ரிசுக்கை பல மடங்காக உயர்த்தக்கூடிய துவா இது. இதை தினமும் மோதி வரும்போது உங்கள் வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த துவா என்னன்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வை தூயவன் என துதிக்கிறேன். அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன். இதில் முதல் வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 100 முறை சொன்னால் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். எந்த அளவு என்றால் கடல் நுரை அளவு நம் பாவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுபஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த வார்த்தையும் சேர்த்து ஓதும்போது மீசந்தராசு தட்டில் நன்மையின் அளவு அதிகமாக இருக்கும். இந்த நன்மை அதிகமாக இருந்தால்தான் நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும். அதை மிக எளிதாக இந்த சின்ன வார்த்தைகள் நமக்கு பெற்றுத்தரும். அடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும் வார்த்தை. நம்முடைய ரிசுக் அதிகரிக்க வேண்டும், நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைய வேண்டும் என ஆசைப்பட்டால் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது தௌபாதான். எவ்வளவு அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அவ்வளவு அதிகம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வறுமை ஒருபோதும் ஏற்படாது. ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை வாழலாம். இந்த சின்ன துவா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும். காலை ஃபஜர் தொழுதுட்டு ஒரு 100 முறை, மஹ்ரிப் தொழுது ஒரு 100 முறை என வழக்கமாக ஓதி வந்தால் நிச்சயம் சில நாட்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.